ரொம்ப நாள் நம்மள வெயிட் பண்ண விட்டு ஒரு வழியா டைரக்டர் சங்கர் ஐ படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. ட்ரைலரை பார்த்தே மிரண்டு போயிட்டேங்க. அப்படியே ஆரம்பிக்கும் போது ரொமான்டிக்கா லவ்ல ஆரம்பிச்சு அதுல இருந்து டெரர் த்ரில்லிங்னு கொண்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஐ இஸ் லவ், ஐ இஸ் பெயின், ஐ இஸ் டெவில், ஐ இஸ் ரிவெஞ்ச் அப்படின்னு ட்ரைலர்லயே படத்தோட ஸ்டோரி லைனை சொல்லிட்டாங்க. எமி ஜாக்சனோட அழகுல மயங்கி லவ்ல விழுந்து அப்புறம் ஒரு சில ரீசன்னால விக்ரம் அந்த விகாரமான கூனி அப்பியரன்ஸ்க்கு வர, அதனால எமி ஜாக்சன் விக்ரம விட்டு வேற ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம எமி ஜாக்சன் மற்றும் தன்னோட அந்த நிலைமைக்கு காரணமானவங்கள பழி வாங்குறது தான் ஐ படத்தோட ஸ்டோரி லைனா இருக்கும்னு தோணுதுங்க. எப்படி எல்லா கெட்டப்ல வர விக்ரமும் ஒரே விக்ரம் தான் சொல்றேன்னா, ட்ரைலர்ல ஸ்மார்ட் அண்ட் ஸ்லிம்மா வர விக்ரம் கூடயும் எமி ஜாக்சன் டூயட் பாடுறாங்க. ஜிம்ல விக்ரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஷாட்ல கூட வெயிட் லிஃப்டிங் கிராபிக்ஸ்ல எமி ஜாக்சனை மாத்துறாங்க. அதே பாடி பில்டிங் விக்ரம் தான் அந்த கூனி விக்ரம் அப்படிங்கிறது ட்ரைலர்ல வர ஒரு ஷாட்டை நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜிம்ல இருக்கிற மிரர்ல விக்ரம் தன்னோட கூனி அப்பியரன்ஸை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருப்பாரு. அவரே குல்ஃபிக்காரன் வேஷத்துல வந்து நாய்க்கு பிஸ்கெட் போடும்போது பிளான் பண்ணி வீட்டை நோட்டம் பாக்குறாருங்கிறது தெளிவா தெரியுது. அப்புறம் எமி ஜாக்சன் கல்யாண கோலத்துல இருக்கும்போது கடத்தி என்ன கொலை பண்ண போறியான்னு கேக்கும்போது இல்ல அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லும்போது எமி ஜாக்சனை தான் பிளான் பண்ணி தூக்கியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. சோ எமியோட அழகுனால காதல விழுந்து அந்த காதல் பெயின்னால அப்படியே டெவிலா மாறி விக்ரம் எடுக்கிற ரிவெஞ்ச் தான் படத்தோட கதையா இருக்குங்க. பட் அன்னியன் மாதிரியே இதுலயும் லவ் சீக்வன்ஸஸ் செமையா எடுத்திருக்காங்க. பபிள் கம் பபிள்ல பிங்க் ஹார்ட் வரதும், மல்டி கலர் லிப்ஸ்ல விக்ரம்க்கு கிஸ் கொடுக்கறதும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் அண்ட் கிரீன் பேக்ராப்ல சாங்ஸ் ஷூட் பண்ணிருக்கிறதும் ஆசம்ங்க. ஒரு கலர்ஃபுல் ரொமான்ஸ் கன்ஃபார்மா இருக்கு. வயசான காலத்துல இங்கேயே செட்டில் ஆயிடலாம், இங்க யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி சங்கரோட ஒவ்வொரு படத்துலயும் ஒரு மெஜஸ்டிக் ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது போல இந்த ஐ படத்துல வரதான் சைக்கிள் ஃபைட் சீக்வன்ஸ். ரியல் சைக்கிள் ஸ்டண்ட்மேன் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்களாம். PC ஸ்ரீராமோட கேமரா ஆங்கிள் சைக்கிள் ஸ்டண்ட்ல செம்மையா தெரியுதுங்க. சாங் சீக்வன்ஸ்ல எல்லாம் மேஜிக் கிரியேட் பண்ணிருக்காரு. எந்திரன் படத்தோட ஷேக் மீ ரோபோ சாங் மாதிரியே இந்த படத்துலயும் கோல்டன் அண்ட் பிளாக் பேக்ரவுண்ட்ல மாஸான செட்ல ஒரு சாங் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா அது எந்த பாட்டுன்னு ரிவீல் பண்ணாம இருக்காங்க. ஷூலேஸ் கட்டுறது, மோட்டர் பைக் எமியா மாறுறதுன்னு கிராபிக்ஸ்ல வழக்கம் போல பூந்து விளையாண்டுருக்காரு சங்கர். AR ரகுமான் ட்ரைலர்லயே சிலிர்க்க வச்சுட்டாருங்க. இந்த ஐ கண்டிப்பா ஒரு கலர்ஃபுல் மாஸ் பிலிமா இருக்குன்னு ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது.